கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் என் தேவன் கொடுத்த பெரிதான ஒரு ஸ்லாக்கியத்துக்காக முதலாவது அவர் நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாளை தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிறதான காரியம் பாருங்க. நம்முடைய விண்ணப்பத்தையும் நம்முடைய கண்ணீரையும் அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆமேன். எத்தனை நேரங்கள் நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம்ல, எனக்கு அழ மாத்திரம் தான் தெரியும், எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு அழுக மாத்திரம் தான் தெரியுது, என்னுடைய சூழ்நிலைகள் எப்படியா இருக்கிறது, என்னுடைய வியாதிகள் எப்படியா இருக்குது, என்னுடைய கடன் பிரச்சனைகள் எப்படியா இருக்கிறது, என்னுடைய தேவைகள் இவ்வளவா இருக்கிறது, எனக்கு ஒரு வேலை இல்லாம இருக்கிறது, எத்தனையோ காரியங்களை குறித்து நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த அழுகையை குறித்து நம்ம இந்த கண்ணீரை குறித்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் பார்க்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் எல்லாருக்கும் அநேகருக்கு தெரிந்த ஒரு காரியம் தான் பாருங்க. எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிற நேரத்துல ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், கர்த்தர் பேசுகிறார், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றும் நீங்க ஒழுங்குபடுத்துங்க, ஏன்னா நீங்க மறிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு எசேக்கியாவுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் சுவர்புறமாய் திரும்பி நின்று அழுகிறாரு, ஜெபிக்கிறாரு. பிற்பாடு கர்த்தர் அவருக்கு அநேக நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா? பாருங்க, இதுல 4வது வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் என்ன சொல்றாருன்னா, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்றார். பாருங்க, இந்த வார்த்தையை சொன்னவர் ஏசாயா தீர்க்கதரிசி தான். ஆமேன். எசேக்கியா பாருங்க, கண்ணீரோடு ஜெபித்தாரு. நம்மளுடைய கண்ணீரான ஜெபத்தை நம்ம ஒருபோதும் வீணாவே செலவு பண்ணக்கூடாது. மனிதர்கள் முன்புதான் வீணாகவே நம்முடைய கண்ணீரை செலவழிக்கவே கூடாது. பாருங்க, எசேக்கியா அவருடைய கண்ணீரை கர்த்தருடைய பாதத்துல ஞானமா செலவழித்ததுனால பாருங்க, அவருக்கு நேராய் வந்த தீர்க்க தரிசனத்தையே கர்த்தர் மாற்ற வைத்தார். உங்களுடைய கண்ணீரான ஜபத்தையும் கூட பாருங்க, தீர்க்க தரிசனங்கள் இதே மாதிரி வந்திருக்கலாம், ஆனா உங்களுடைய கண்ணீரான ஜபம் தீர்க்க தரிசனத்தையே மாற்ற வைக்கும். கர்த்தருடைய இருதயத்தையே உருக பண்ணி உங்களுக்கு ஏற்ற நேரத்துல நன்மையை கொண்டு வரும். கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறார். அவர் நிச்சயமா உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். ஏற்ற நேரத்துல பதிலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வார்த்தைகளை கேட்ட நாம் கர்த்தரை நோக்கி கூட பார்க்கலாமா? நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் பரலோக தேவனை. இந்த நாளுக்காயுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தில் அநேக பாரங்களோடு அநேக கண்ணீரோடு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அப்பாவுமை நோக்கி பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஒரு விஷயம் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரான சூழ்நிலைகள் மாறு. அப்பா, நீ வாக்கு பண்ணினபடியே இவர்களுடைய விண்ணப்பத்தையே கேட்டு கண்ணீரையும் நீ தேவனீர் மாற்றப்பட வல்லமை உள்ளவராய் இருக்கிறீங்க. எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற அடைபட்டிருக்கிற கதவுகள் திறக்க போகிற தயவுகளுக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்றி போட வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கருத்திற்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவற்றையும் மாற்றப்பட வல்லவர். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.